சினிமாவுக்கு வரும்போது பாக்யராஜ் கம்பெனியில் 70 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம கடையில் 35 பேர் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்காக இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஐடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடிக்க வந்தீங்க. நடிக்க வந்தோன்னே சினிமா ஆசை எப்படி வந்தது? நடிக்கிறதுக்கு வரல. 25 வருஷமாகவே நான் டைரக்டராக தான் இருந்தேன். இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் ஃபோன் பெல் அடித்தா எடுத்தா செல்லில் நான் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் பேசுகிறேன்னு தான் சொல்லுவேனே ஒழியா. அதுதான் எனக்கு அடையாளம். நடிகர் சுந்தரராஜனோ, தயாரிப்பாளர் சுந்தரராஜனோ, அரசியல்வாதி சுந்தரராஜனோ சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. ஏன்னா அப்படின்னா அது எனக்கு அந்த அடையாளமே எனக்கு இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை. நான் இனிமேல் நான் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நான் டைரக்டர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் கங்கை மரன் பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு நீங்கள் அப்போ நீங்கள் முதல் பாடலாசிரியர் சொல்லணும். நீங்கள் அங்கிருந்து தானே ஆரம்பிச்சிங்க. நான் டைரக்டராக ஆரம்பித்தேன். அதனால் நான் டைரக்டர்லேருந்து கீழே சொல்கிறேன் நான்.